السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجوهكم شطرا إلى آخر. صدق الله العظيم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சுபஹனுடைய பரதான தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்குண்டான வாய்ப்பளித்த இறைவனுக்கு புகழனை. இதுபோல அல்லாஹு தாலா நம்மளுடைய எல்லா காரியங்களையும் எல்லா கடமைகளையும் இறைவன் எதெல்லாம் கடமை என்று குறித்திருக்கிறானோ அனைத்து கடமைகளையும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய குறித்த நேரங்களிலும் குறித்த சமயங்களிலும் நிறைவேற்றக்கூடிய, அதுவும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு எந்த விதமான மனவேதனையோடு கனத்தோடு இல்லாமல் சந்தோஷோடு மன மகிழ்ச்சியோடு நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை நசீபினை நமக்கும் நம்மளுடைய மனை மக்கள் குடும்பத்தார் ஊர் மஹல்லாவாசில் எல்லா நபர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் உரிவானாக. அதுபோல் அல்லாஹு தாலா கடன் இல்லாத வாழ்வையும் துன்பம் இல்லாத வாழ்வும் யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய வாழ்வையும் அதிலிருந்து கைகட்டி நிற்கக்கூடிய வாழ்வும் இதுபோல மோசமான வறுமை அடித்தட்டு வறுமையிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாத்து எல்லா விதமான வளங்களும் பரக்கத்துகளும் சுபிச்சங்களும் வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடுகளையும் நிலம் இல்லாதவர்களுக்கு சொந்த நிலங்களையும் அதுபோல தொழில் இல்லாதவர்களுக்கு சொந்த தொழில்களையும் வியாபாரம் இல்லாதவர்களுக்கு சொந்த வியாபாரங்களையும் வியாபாரிகளுடைய நஷ்டங்கள் முடக்கங்களிலிருந்தும் பரக்கத்துகளையும் எல்லா விதமான ஹைராத் பரக்காத்துகளையும் முழுமையாக தந்தல் புரிவானாக. அதுபோல ரப்பி ரஹ்மானே, இந்த நாளே நன்னாளாகவும் பொன்னாளாகவும் பரக்கத்து பொருந்திய நாளாகவும் எல்லா விதமான ஹைர் வளங்களும் நிரப்பமாக பெறக்கூடிய நாளாகவும் எந்த இடையூறு மனித இடைஞ்சல்கள் ஷைத்தான் இடைஞ்சல்கள் ரூஹானியத்து இடைஞ்சல்கள் அதுபோல எந்த விதமான ஹசதுகள் ஐனுகள் கண்திருஷ்டிகள் போராமைகளிலிருந்தும் பாதுகாத்து கெட்ட சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாத்து திடீர் மரணங்கள் விபத்துகள் ஆபத்துகள் பேராபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து எந்த விதமான துன்பம் துயரமோ வந்துவிடாத வண்ணம் இந்த நாளில் நடக்க வேண்டிய நற்காரிகள் நற்கிரிகள் அனைத்தையும் தங்கு நடையில்லாமல் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் முழுமையான முறையில் நம் அனைவருக்கும் நசீபாக்கி நம் மனைவி மக்கள் குடும்பத்தார் ஊர் மஹல்லாவாசிகள் முழுமையான முறையில் நசீபாக்கி கொடுத்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன ஹபீபுல்லா என்று சொன்னதை பற்றி பார்த்து வருகிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன ஹபீபுல்லா என்று சொன்னதனுடைய அர்த்தங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். ஹபீபுல்லா என்று சொன்னால் நான் என்ன கருதுகிறோனோ என்ன நினைக்கின்றோனோ அதை இறைவன் நிறைவேற்றுவார். அதுதான் ஹபீபுல்லா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தில் கடுகளவும் கவலை விட்டாலும் வேதனை வந்து விட்டாலும் சந்தோஷங்கள் வந்து விட்டாலும் அதை இறைவன் என்ன செய்கிறான்? லாஹிராக்கி விடுகிறான், வெளிப்படுத்தி விடுகிறான். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! நம்ம சந்தோஷத்தைலாம் யாருக்க வெளிப்படுத்துவா? நம்ம வெளிப்படுத்தினா தான் இன்னொருத்தவங்க வெளிப்படுத்துவாங்க. நம்ம மனைவிட்ட சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், நண்பர்கள்ட்ட சொல்லணும். ஆனால் இறைவன் எப்படி பெருமானாருடைய சந்தோஷத்தை தன்னுடைய ஹல்குகளிடத்தில் சொல்லி ஆனந்தப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் இருந்து பைத்துல் முகத்தஸை 1 வருட காலங்கள் கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மனங்கள் கிபிலாவான பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாவை முன்னோக்கியதாக இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹு எப்படி அறிகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் தான் நினைக்கிறார்கள், உள்ளத்தில் தான் எண்ணுகிறார்கள், மனதில் தான் எண்ணுகிறார்கள், அதை மனதில் தான் வைத்திருக்கிறார்கள். யாரிடத்திலும் சொல்லவில்லை, ஏன் இறைவனிடத்தில் கூட முறையிடவில்லை, இறைவனிடத்தில் கூட சொல்லி காட்டவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நினைப்பை இறைவன்
தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே 144வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நாம் உம்முடைய முகங்கள், உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பதை நாங்கள் காண்கிறோம் என்கிறார். அவ சின்ன சைகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உதடுகள் முணுமுணுத்தாலும் கூட சஹாபாக்கள் வந்து கேட்பார்களாம், யா ரசூலல்லாஹ் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அவ்வளவு ஆர்வமாக பெருமானார் மேல முகப்பத்தை கொட்டி வளர்த்த சஹாபிகள், உத்தம சஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு முணுமுணுத்தால் கூட போய் கேட்டு விடுவார். சின்ன ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சால் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டு விடுவார், என்ன விஷயம். அப்படிப்பட்ட முஹிப்பீன்களாக அந்த சஹாபிகள், ரசூலை கண்ட சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறார். ரசூலை கண்ட சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா அவங்க உள்ளத்துல பெருமானாருடைய நமது ஹபீப் நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு நினைத்ததை அல்லாஹ் என்ன சொன்னான், அது நரா நான் காணுகின்றேன். அல்லாஹு சொல்லுகிறான், அது நரா திட்டமாக நான் காணுகிறேன். தகல்லுப வஜ்ஹிக உங்கள் முகம் திரும்பிக் கொண்டே இருக்குகிறதே. தகல்லுபுக தகல்லப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்தின் நோக்கம், வானத்தை நோக்கிய வண்ணமாக திரும்பிக் கொண்டே இருக்குகிறது, அசைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்று சொன்னவுடன் ஃபலனு வல்லியன்னக கிப்லத்தன் தருலாஹா, அப்பொழுது அல்லாஹ் உடனே சொன்னானான், நீங்கள் விரும்புகின்ற அந்த கிப்லாவின் பக்கம் உங்களை திட்டமாக நாங்கள் திருப்பி விடுகிறோம் என்று சொன்னான். உங்க ஆசை என்ன? பைத்துல் முகத்தஸை தாண்டி காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிப்லாவாக அமைத்து தொழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆசைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் நசீபாக்கி விட்டேன், திருப்பி விட்டேன் என்று இறைவன் சொல்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு. அதனால தான் நம்ம முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை கூட சிறப்பாக நாம் என்ன செய்கிறோம்? உள்ளத்திலே கருதுகிறோம். அவங்களுக்காக வேண்டி, நம் பிள்ளைக்காக வேண்டி என்ன செய்கிறான்? ஓடோடி போய் கடை திறப்பதற்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்தாலும் கேட்க வாங்க. எத்தனை பேர்கள் இஸ்லாத்துல வேண்டாம் இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னவர்கள்லாம் கேட்க வாங்கி வெட்டி கொண்டாடின சொந்தங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், உறவுகள்லாம். அவன் அப்படி சொன்ன நண்பர்கள் பார்த்துருக்கேன். என்ன மாப்பிள்ளை அப்படி இல்லை, நீனே செய்கிறேன், என் புள்ள மாப்பிள்ளை அப்படி சொல்லுவான், என் புள்ள, என் பேர புள்ள, இப்படியெல்லாம் சொன்ன தகவல்கள் செவி காதுகளில் கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றினான். அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வையகத்துக்குமே என்ன செய்தான்? இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மனித படைப்புகள் அனைத்துக்குமே ஃபவல்லி வஜஹக ஷதரல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லிவிட்டான். மக்காவான மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டான். வஹைசுமா குந்தும் ஃபவல்லு உஜூஹகும் ஷதரா, ஓ முஸ்லிம்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கு தொழுகும் பொழுது உங்களுடைய முகங்களை இப்ராஹிம் பக்கம் நீங்கள் முன்னோக்கி கொள்ளுங்கள் என்று ஒட்டுமொத்த மனித படைப்பு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உசூலாக, சட்டங்களாக, ஹுக்குமுகளாக இறைவன் யாருக்காக நிறைவேற்றினான், யாருக்காக மாற்றினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் எண்ணியதை கொண்டு, அவர்கள் முகம் வாடியதை கொண்டு, அவர்கள் உள்ளம் ஏங்கியதை கொண்டு அல்லாஹு தஆலா பெருமானாருக்காக வேண்டி கிப்லாவையே மாற்றினான். யாருக்காக? இன்னைக்கு ஒரு சட்டத்தை ஒரு ஊர்ல எடுக்கணும் என்று சொன்னால் 10 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணணும், மஷூரா பண்ணணும். ஒரு சட்டத்தை இயற்றணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மஷூரா பண்ணணும். எல்லாரையும் என்ன செய்யணும்? அவங்க மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் போய் ரீச் ஆகணும். ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா தான் இருக்கும், ஏன்னா நல்ல வார்த்தையா தான் இருக்கும். நம்ம பள்ளியில என்ன செய்யலாம்? பெருமானாருடைய வரலாற்றை பேசும் விதத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்தலாம். பெருமானாருடைய வரலாற்றுகள், எத்தனையோ வரலாற்றுகளை பேசுகிறோம். இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களுடைய வரலாற்றிலே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஆடைகள், அழகான ஆடைகளை உடுத்திக் கொண்டு, அத்தர் பூசிக்கொண்டு, முதலாளாக முன்னிலை நின்று கொண்டு அவரை பேசுவார். இந்த நபர் இவ்வளவு தூய்மையானவர். யாருக்காக பேசுறங்க? தஹாரத்துனா என்னன்னே தெரியாது, சிறுநீர் கழித்து விட்டு கழுவுவதற்கு உண்டான உசூல்கள் தெரியாது, களிமாவை தெரியாது, இஸ்லாத்தை தெரியாது, இஸ்லாத்துல எவ்வளவோ சூஃபிச யானங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குங்கிற தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதம் நிறைந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். நம்மளுடைய நடைமுறைகளை மேலோட்டமாக அலைகளை கண்டு ரசிப்பது கூட கண்டு பார்த்த ரகசியங்களை பேசியிருப்பார்கள்.
அவர்களுக்காக முன்னாடி முதலாள போய் அப்படி அழகான சட்டை உடுத்தி கொண்டு போய் நிற்பார். ஏன்? அவருடைய தலைவர் பிறந்த நாளுங்க, அவருடைய பிறந்த நாளுங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் எத்தனை என்று தெரியவில்லை, அவர்கள் பெற்றோர்கள் எத்தனை என்று தெரியவில்லை, அவர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை, பெற்றோர்கள் தெரியவில்லை, சச்சாமார்கள் தெரியவில்லை, என்ன குலம் என்று தெரியவில்லை, எதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் என்று தெரியவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தை தெரியவில்லை, சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான நெருக்கம் எப்படி இருந்தது என்று சொல்லவில்லை. அதை தாண்டி பத்ரு சஹாபாக்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களே, ஹயாத்து சஹாபா என்று சொன்ன அந்த பத்ரு சஹாபாக்கள் ஏன் அவ்வளவு தரஜாக்கள் பெற்றார்கள் என்று தெரியவில்லை. எதுவுமே தெரியவில்லை. அப்ப எதுவுமே தெரியாமல் கடைசி வரையில் மௌத்தாகி மண்ணாகி போகக்கூடிய அற்ப மனிதனாக நாம் வாழ்ந்து விட்டு போறோம். பெருமானாருடைய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், பெருமானாரை பேசுவதற்கு மனம் இல்லையா, இடம் இல்லையா என முகமது ரசூல் நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். பெருமானாருடைய பெயர் சொல்லப்படவில்லை என்றால் ஒவ்வொரு எந்த தொழுகை தொழுதாலும் சரி, ஃபர்லா இருந்தாலும் சரி, நஃபிலா இருந்தாலும், சுன்னத் ஹாஜத்து வீட்டில் உட்காந்து கலா ஹாஜத்து தொழுதாலும் சரி, கலா தொழுதாலும் சரி, தொழுகை கபூலியத்தாகாது. பெருமானாருக்கு சலாம் சொல்லணும், தொழுகையில் அத்தைஹாத்தில் பெருமானாருக்கு ஸலவாத்து சொல்லணும், மூமின்களுக்கு ஸலவாத்து சொல்லணும், மூமின்களுக்கு என்ன செய்யணும், அந்த மூமின்களுக்கு சலாம் சொல்லணும், மூமின்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், பெருமானாருக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். இது இல்லாமல் ஒரு தொழுகையே சுவனத்திற்கு போகக்கூடிய அடிப்படையான ஒரு செயல், நாளைக்கு ஜன்னத்து கிடைப்பதற்கு அடிப்படையான செயல். அதற்கு பெருமானார் தேவை. அவங்களுடைய வரலாற்று தெரியாமல் நாம் முடங்கி கொண்டு தன்னுடைய ஒரு நிகழ்வு, தன்னுடைய நிகழ்வுக்கு ஆடம்பரத்தை அள்ளி கொட்டி பணத்தை தீர்த்து கொட்டி எவ்வளவோ 12 நாளைக்கு பெருமானாருடைய சீரத்தை பேசலாம். அவர்கள் எப்படி திருமணம், ஏன் இத்தனை திருமணம் முடித்தார்கள், சிறுவயதில் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிப பருவம் எப்படி இருந்தது, இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், பெருமானாருடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது, அதெல்லாம் நாம் ஹயாத்தாக்கணும். பெருமானாருடைய வார்த்தையை சொல்லி முஸ்லிம்களுடைய இளைஞருடைய உள்ளத்தில் அந்த வரலாற்றை சொல்லி உள்ளத்தில் என்ன செய்ய இளைஞர்களை பெருமானாருடைய வரலாற்றை ஹயாத்தாக்கணும். அவங்க ரசூலுல்லாவை நேசிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு என்ன செய்யறான், அவன் பணம் தர மாட்டேங்கிறான், இவன் பணம் எத்தனையோ பேர்கள் பெரும்பெரும் பணக்காரர்கள் பெருமானாருடைய முஹிப்பீன்களை பார்த்திருக்கிறேன். பெருமானாருக்காண்டி பல கோடிகளை இறைச்சி வீசி என்ன செய்யற சென்னையில எல்லாம் பார்க்கிறோம். ஒரே ஆளு நான் செய்கிறேன், என் ஹபீபுக்காக நான் செய்கிறேன். அப்படி ஷஹீதானவன் தானே பத்ரு சஹாபாக்கள். என் ஹபீபுக்காண்டி மனைவியை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. ஹிஜரத்து போகும்போது அப்படித்தான், சொந்த வீடை விட்டாங்க, சொந்த நிலத்தை விட்டாங்க, சொந்த மனைவியை விட்டுட்டு போனாங்க, சொந்த சொத்து பத்தங்களை விட்டுட்டு போனாங்க. அங்க போய் இன்னொரு திருமணத்தை முடிச்சு அன்சாரிகள் தன் மனைவி 2 மனைவியில் ஒரு மனைவியை கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம போவோமா, என் சொத்து மக்காவில் கிடக்கு, என் மனைவி பிள்ளைகள் அங்கே இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு அப்படி கட்டுப்பட்ட அப்போ எந்த அளவுக்கு உப்புகள் வளர்ந்துருக்கும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி இறைவன் நேசித்தான் என்பதை உணர வேண்டும். நாமும் அதுபோல நேசிக்க வேண்டும். பெருமானாருடைய முகப்பத்தை அல்லாஹு தஆலா நம்மளுடைய ஊர் மஹல்லாவாசிகள் எல்லாருடைய உள்ளத்திலும், சிறு குழந்தைகளிலிருந்து வயோதிகர் வரையிலும் பெருமானாருடைய முகப்பத்தினோடு ஸலவாத்துகளும் சலாமும் சொல்லக்கூடிய சீதேவிகளாக மாற்றியார்கள் உரிவானாக. அதேபோல நம்மளுடைய மஹல்லாவிலையும் சரி, நம் ஊர்வாசிகள் எல்லா நபர்களும் பெருமானாருடைய பேரை கேட்டால் உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த முகமலர்ச்சி, இறைவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய முகமலர்ச்சியான செயலை செய்வதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் உரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் அவங்களுடைய குர்பத்து நெருக்கத்தையும் அவங்கள் கரங்கொண்டு தடாக நீரை ஹவுலுல் ஹவுத் தடாக நீர் அருந்தும் பாக்கியத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் அவர்களோடு பயணிக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம் மனை